இன்னைக்கு ஸ்பெஷலான மருத்துவ குணம் உள்ள தஞ்சாவூர் ஸ்டைல் கண்டந்திப்பிலி ரசமும் ஒரு தனியா துவையலும் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எஸ்ஆர்டி ஹோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கண்டந்திப்பிலிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். இதை மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும். அது ஒரு 4 கொம்பு எடுத்துக்கலாம். 4 மிளகா வத்தல் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ரசத்துக்கு தேவையான மசாலா. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும், அப்புறம் அரைச்சின்னு வந்துடலாம். சளி, இரும்பல், ஜுரம், உடம்பு வலி எல்லாத்துக்கும் இந்த ரசம் ரொம்ப நல்லது. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான தண்ணியும் எடுத்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம அதுலேயே இந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த நம்ம கண்டந்திப்பிலியவும் நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். கொரன்னு இருந்தால் போதும். இப்போ ரசம் நல்லா கொதிக்கிறது. அதில் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியை சேர்த்துடலாம். ரசப்பொடியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு பச்சை வாசனை போன உடனே இறக்கிடலாம். மண்பானையில் சமைக்கும்போது ஸ்டவ் அணைச்சா கூட அதோட ஹீட்டுக்கு அது கொதிச்சுட்டே இருக்கும். அதனால் நம்ம சீக்கிரம் அணைச்சிடுறது நல்லது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகா வத்தல் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப வாசனை. தாளித்து கொட்டிட்டு உடனே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம துவையலுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 மிளகா வத்தல், கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். சூடான சாதத்தில் இந்த துவையல் போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். கொரன்னு அரைச்சா போதும். கொஞ்சமாக புளி, கொஞ்சம் உப்பு, இந்து உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சின்னு வந்துடலாம். எஸ்ஆர்டி ஹோம் சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you for watching this video. Thank you.